100க்கு 100 எப்படி எடுக்கலாம் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். 2025 சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான மாடல் கொஸ்டின் ப்ளஸ் இந்த இடத்துல 2025 கொஸ்டின் ரொம்ப கவர் ஆகுது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்கி பொருந்தாத இணை அப்படிங்கிற டாப்பிக்ல வச்சு 11 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பொருந்தியது தனியா, அதாவது சொல்லும் பொருளும் பொறுத்துக்க வந்து ஒரு 3 கொஸ்டின் வச்சிருக்காங்க. பொருந்தாத இணைன்னு சொல்லிட்டே ஒரு 11 கொஸ்டின் இந்த இடத்துல வச்சிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல ஏற்கனவே ஒரு குரூப் 4 கொஸ்டின்ல பொருந்தாத இணைன்னு சொல்லிட்டு எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். நீங்கனாலும் போய் பாருங்க. இதுல அதிகமா இருக்கு. முக்கியமா இந்த கொஸ்டின்ல அது போக வேற எதெல்லாம் அதிகமா கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அகரவரிசை மொத்தம் 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏன்னா அதுவும் நம்ம நியூ சிலபஸ்ல கவர் ஆகுறது தான். வேர்ச்சொல் கொடுத்து வினைமுற்று வினையாளனின் பேர் 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிரித்தெழுதுக மட்டுமே 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒவ்வொன்றுமே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அது போக நம்மளுக்கு இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கி அதுவுமே அதிகம் கேட்டிருக்காங்க. 8-10 கொஸ்டின் கிட்ட கேட்டிருக்காங்க. சரிங்களா, 10 கொஸ்டின் கிட்ட கேட்டிருக்காங்க இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன். அதுல தவறானது என்ன அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்கி ஒரு பழமொழியை இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல கேட்டிருக்காங்க. அது தனி. சரிங்களா, அதை நான் இதுக்குள்ள சேர்க்கல இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல. அதுக்கப்புறம் ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு நூலகம் ரிலேட்டடாக கேட்டிருந்தாங்க. ஆனால் இந்த இடத்துல நம்மளுக்கு நியூ சிலபஸ் ரிலேட்டடாக டிஃப்ரெண்டான கொஸ்டின் ஒரு 2-3 இருக்குது. சரிங்களா, அந்த கொஸ்டின் ஒருத்தா தான் இருக்கும். உள்ள என்ன கேட்டிருக்காங்கிறத நான் இன்ட்ரொடக்ஷன் சொல்லிடுறேன். சரிங்களா, மொத்தம் 100 கொஸ்டின் எந்த மாதிரி கேட்டிருக்காங்கிறத சொல்லிடுறேன். அப்புறம் உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் மொத்தம் 1வது கொஸ்டின் 2வது கொஸ்டின் சேர்த்திருக்கா 2 கொஸ்டின். ஸோ ரெண்டுமே அடுத்தடுத்து இருக்கிறதுனால இந்த மாதிரி பாக்ஸ் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நம்ம கண்டென்ட்ல என்னென்ன கொஸ்டின்லாம் இருக்கோ ஸோ அதுக்கு நான் பாக்ஸ் போட்டே உங்களுக்கு காமிச்சிருவேன். சரிங்களா, ஸோ இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா விடை ரிலேட்டடா மேல கொஸ்டின் 3வது கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னா நேர்ந்ததை அப்படியே கொடுக்குறது பாசிட்டிவாவே கேட்டிருக்காங்க. 2வது கொஸ்டின் பொருந்தாத இதனை நெகட்டிவ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க நிறைய கத்துக்கிட்டாதான் பொருந்தும் பொருந்தாததை நீங்க அடிக்க முடியும். ஸோ பொருந்தும் பொருந்தாத வினையிட இலக்கணம் ரிலேட்டடாவே கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க அதை நல்லா பார்த்துக்கணும். சரிங்களா, ஸோ இதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா இயற்கை நேச்சுரல் ரிலேட்டட் நீங்க அதிகமா படிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அதுவுமே இங்க இருக்கு. சரிங்களா, நான் கடலை பத்தி வேறு பெயர்கள்லாம் படிச்சுக்கோங்க இது அது மட்டுமே 2-3 கொஸ்டின் இருக்கு. சரிங்களா, ஆப்ஷன்லயும் மாறி மாறி இருக்கும். ஸோ நம்ம அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா விடைக்கேற்ற வினாவை கண்டறிக. இப்போ இது வேற விடை வகை, அதுக்கப்புறம் விடைக்கேற்ற வினாங்கிறது வேற. சரிங்களா, அடுத்து விடைக்கேற்ற வினா சொல்ல நிரப்புக அப்படின்னு கேட்பாங்க, அது வேற. சரிங்களா, ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எவ்வகை வினா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து எவ்வகை வாக்கியம் என கொண்டிருந்தல், அதாவது தன்வினை பிறவினை செய்வினை செய்யப்பாட்டு வினை சார்ந்து ஒரு 2 கொஸ்டின் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுகள், அதுவும் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல நமக்கு அது 2025 சிலபஸ்ல கவர் ஆகுறது தான். சரிங்களா, அடுத்து தவறான கலைச்சொல் என்ன, அதாவது கலைச்சொல்லே நம்மளுக்கு நார்மலா எப்படி கேட்பாங்க, இதுல சரியானது என்ன, பொருந்தது என்ன, இதுக்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்காங்க. இப்போ என்னன்னா இந்த 4 கலைச்சொல்ல ஏதோ ஒன்று தவறா இருக்கு, அதை நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கலைச்சொல் ரிலேட்டடா கிட்டத்தட்ட 8-10 கொஸ்டின் கிட்ட கேட்டிருப்பாங்க. அதில் ஒரு கொஸ்டின் வந்து நம்மளுக்கு பழமொழி ரிலேட்டடாக போயிடும். சரிங்களா, அடுத்து மரபு சார்ந்த 2 கொஸ்டின். சரியான நிறுத்த குறியீடு, நம்மளுக்கு நிறுத்த குறியீடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது சொல்லிட்டே இருக்கேன். இந்த இடத்துலயும் நம்மளுக்கு 2 நிறுத்த குறியீடு கேட்டிருக்காங்க. பேச்சு வழக்கை எழுத்து வழக்கா மாத்துறது வந்து நம்மளுக்கு 2025 சிலபஸ்ல சேர்த்திருக்காங்க. அந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு இந்த கொஸ்டின்ல ஒரு 2 கொஸ்டின் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் புதிய சொல்லை உருவாக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின். இப்படி ஏதாவது ஒன்று கொடுத்துருவாங்க, அந்த இதை எடுத்து நம்ம புதிய சொல்லா உருவாக்கலாம். ஸோ அதுல அடுத்து இப்போ ஒரு சொல்லு இருக்கும், அந்த சொல்ல பிரிச்சு எழுத மாதிரி இந்த சொல்லுக்குள்ள உள்ள 2 சொல்ல நீங்க கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஒரு ட்விஸ்டடான கொஸ்டின். அதுவும் ஈஸியா போட்டுடலாம், ஆனா எல்லாமே வர மாதிரியே தோணும். அதனாலதான் இதை பார்த்துக்கணும்னு சொல்றேன். அடுத்து நம்மளுக்கு காலங்கள் ரிலேட்டடா கொஸ்டின் கேட்டிருக்காங்களா, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஸோ அந்த ரிலேட்டடா கொஸ்டின் கேட்டிருக்காங்க 2 கொஸ்டின். அடுத்து சரியான வினா சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லி மேலே பார்த்தோமா, ஸோ அதே மாதிரி தான். ஸோ அதுல இருந்து 2 கொஸ்டின். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சொல்லால 2 தொடர், இப்போ கால் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறத 2 இடத்துல நீங்க நிரப்புற மாதிரி வரும், அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வல்லினம் மிகாத இடங்கள், மிகுமுக இடங்கள் ரிலேட்டட் 2 கேட்டிருக்காங்க. அடுத்து உரிச்சொற்கள், அதாவது இலக்கண குறிப்பு சார்ந்து ஒரு சொல் கேட்டிருக்காங்க. ஒரு பேராகிராஃப் ஃபுல்லா, அதாவது ஒரு வரி வாசிச்சுட்டு இதுல உரிச்சொல் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ கொஸ்டின் பார்ப்போம், அப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அடைப்புக்குறிக்குள்ள உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் நிரப்புக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல இருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க நமக்கு. சரிங்களா, அதுக்கப்புறம் இருபொருள் தருக ஒரு 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அடுத்து கூச்சு காரணம் ரிலேட்டடா நம்மளுக்கு இலக்கணம் சார்ந்த ஒரு கூற்று காரணம் இருக்கு. இன்னொன்று திலகர பத்தின வாய்ப்புடி சட்டம் ரிலேட்டடா ஒரு
கூற்று காரணம் இருக்கு. ஸோ இலக்கணத்துல மங்களம் சார்ந்த ஒரு கொஸ்டின் இருக்கும் சரிங்களா? மங்களம் அது ரிலேட்டடா. அடுத்து என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, தவறான இணை சார்ந்த ஒண்ணு குடுத்துருந்தாங்க. அடுத்து தேம்பாவணியோட பாடல் வரி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். காப்பியங்கள் பொறுத்தவரைக்கும் கதைமாந்தர்கள் தான் கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி தேம்பாவணியும் ஒரு காப்பியம் தான். யார் எழுதுனது அப்படின்னா வீரமாமுனிவர் எழுதுனது. வீரமாமுனிவர் எழுதின ஒரே ஒரு காப்பியம் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு காப்பியமான சில ராமாயணம், ராமாயணம், அதாவது கம்பராமாயணம், சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவகசிந்தாமணி இது எல்லாமே தூக்கிட்டாங்க. அதுல இருந்து தான் கதைமாந்தர்கள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதையே தூக்கிட்டாங்க. ஸோ தேம்பாவணி மட்டும் தான் இருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. அதனால எழுதிக்கோங்க சரிங்களா? அடுத்து சரியான இணை சொல்லும் பொருளும் ரிலேட்டடா ஒரு 3 கொஸ்டின். அடுத்து தொகை வகைகள் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின். பிரித்தெழுதுக சார்ந்த ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அகரவரிசை ஒரு 8 கொஸ்டின். திணை ஒரு பாடப்படுகின்ற ஆண்மகனது ஒழுகலாறுகளை பத்தி சொல்ற பாடான் திணை பத்தி சொல்லியிருக்காங்க. ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியான தொடர் என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 கொஸ்டின். பிழையை திருத்துக அப்படின்னு ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து வேற என்னன்னா ஒருமைப்பன்மை பிழை ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. 2025 சிலபஸ்ல சேர்த்ததுதான். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு நூலகம் ரிலேட்டடான கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து சேர்த்தெழுதுக ரிலேட்டடா ஒரு 3 கொஸ்டின், எதிர்ச்சொல் ரிலேட்டடா 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சந்தி பிழையற்ற வாக்கியம்னா 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இளமை பெயர் பொறுத்துக ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சந்தி பிழையற்ற வாக்கியம் பழைய சிலபஸ்லயே இருக்கு, புதுசுலயே இருக்கு. இளமை பெயர் சார்ந்து 2 கொஸ்டின். வலுவற்ற தொடர் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அதுவும் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கிலீஷ் தமிழ் பழமொழி கேட்டிருந்தாங்கன்னு சொன்னா அது ஒலி வேறுபாடு சேர்ந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பொருள் தரும் பல சொல் ரிலேட்டடா ஒன்று, பல பொருள் தரும் ஒரு சொல். ஏன்னா நீங்க கொஸ்டினை வாசிக்கணும். ஸோ கொஸ்டின்ல எப்படி கேட்டிருக்காங்களோ அந்த மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணணும். ரெண்டுமே ஒன்றை தான் குறிக்கும். ஸோ ரெண்டுக்குமே 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வேர்ச்சொல் கொடுத்து வினைமுற்று வினையாளன் பேர் 4 கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. ஸோ இதை நீங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கொஸ்டினுக்குள்ள போயிடலாம் சரிங்களா? ஸோ இப்போ சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்க குழப்பி வச்சிருக்காங்க அதை நீங்க கரெக்டான 4 ஆப்ஷன்ல ஒண்ணா நீங்க கண்டுபிடிக்கணும். சிலது இந்த மாதிரி ஒரு வரி கொடுக்காமலேயே 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க கண்டுபிடிக்கணும். நாளையுமே திருப்பி வாட்சா மட்டும் தான் போட முடியும். இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஆப்ஷன் 4th ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. சொல்லையோ கருத்தையோ திரும்ப திரும்ப சொல்வதுண்டு அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் நமக்கு டி 4th ஆப்ஷன். அதே மாதிரி சொற்களை ஒருங்குபடுத்துவேன். இதுக்கு நம்மளுக்கு ஒரு வரி கொடுத்துட்டு தான் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் இதெல்லாம் கொடுக்கும்போது அந்த ஒரு வரியை நீங்கள் வாசிக்கணுங்க அவசியம் கிடையாது. 4 ஆப்ஷன் நீங்கள் வாசிச்சா போதும். ஏன்னா அதை நீங்கள் வாசிக்கும் போது அது குழப்பம். ஸோ ஒருவேளை நீங்கள் படிக்காமல் இதை போடும்போது உங்களுக்கு குழப்பம். படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக அடிச்சு விட்டுருவீங்க. அதெல்லாம் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ அதனால சொல்றேன், நீங்க நல்லா ஆப்ஷனுக்குள்ள நுழைஞ்சிருங்க சரியாங்க. அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரி அல்ல. ஸோ இதை பார்க்கும்போதே ஆப்ஷன் சி தான் கரெக்டா வரும். இது எல்லாமே பாதியில நிக்கி. இது மட்டும் தான் கரெக்டா ஒரு இடத்துல முடிகிற மாதிரி இருக்கு. ஆனால் இதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கல சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏற்கனவே நேர்ந்ததை கூறும் விடை அப்படின்னா உற்றது உரைத்தல் விடை சரிங்களா? ஸோ இதை மேலையும் கொஸ்டின் பொருந்தாத இணையில இதுக்கு அடுத்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பொருந்தாத இணையில மறைவிடைனா மறுத்து கூடுறது தான் மறைவிடை. இதுவும் கேட்டிருக்காங்க சரிங்களா? இன்னும் கீழே போக பார்ப்பீங்க. உருவது கூறல் விடை வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறுவதுதான். இப்போ விளையாட வாரியா அப்படின்னா எனக்கு கால் வலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா? ஸோ அதுதான் இது சரிங்களா? அடுத்து சுட்டு விடை அப்படின்னாக்கி உடன்பாட்டு விடைன்னு கூறுவாங்க. இது சுட்டி காட்டுறது தான் சுட்டு விடை சரிங்களா? ஏவல் விடைனா மாட்டேன் என்பதை மறுத்து கூறுவதை தவிர சரிங்களா? ஸோ இது ரொம்ப கரெக்டானது. நல்லா பார்த்துக்கோங்க. திருப்பி கேட்குறாங்க. அடுத்து விடைக்கேற்று வினாவை கண்டறிங்கன்னு கொடுத்துருக்காங்க. பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எந்த பகுதி நமக்கு பயன்படுது? வெற்றிடம் தானே. ஸோ அதுதான் நமக்கு கேள்வியா வரணும். அப்போ பானையோட எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது அப்படிங்கிறது தான். எப்படி, எதனால், எங்கு இதெல்லாம் வரவே வராது. நீங்க கொஸ்டின் வாசிச்சிருந்தீங்கன்னாலே புரியும். இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். அடுத்து இங்கு நகர பேருந்துகள் இருக்குமா என வழிபோக்கர் கேட்பது அறியா வினா. ஏன்னா வழியில போறவங்க கேட்டாங்க அப்படின்னாக்கி அறியா வினா தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க எந்த கொஸ்டின் மென்ஷன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுறேன். டிபிஜிஎஸ் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ல உள்ளதுதான் சரிங்களா? 2022 நடந்தது. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஸ்டின். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். உரை கவிதாவால் படிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது உரை கவிதாவால் படிக்கப்பட்டதுங்கிறது ரிப்பீட்டட் கொஸ்டின். எல்லா கொஸ்டின்லையும் கேட்கறாங்கன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன் தெரியுமா? அந்த கொஸ்டினை போய் பாருங்க. 2 பார்ட்டாகவும் போட்டிருப்பேன். அதை மெர்ஜ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் போய் பார்த்தாலே தெரியும். அந்த இடத்துல 100 கொஸ்டின்ல இதுவும் கேள்விப்பட்டிருக்காங்க. செய்யப்பாட்டு வினை வாக்கியமா அதை அடிக்கடி கேட்குறாங்கன்னு சொல்லியிருக்கேன். ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். செய்யப்பாட்டு வினை தான். அதே மாதிரி சட்டி உடைந்து போயிட்டு கொஞ்சம் ட்விஸ்டடாக தான் வைப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் சரிங்களா? நெக்ஸ்ட் உயிரும் உடம்பும் போல ஓமை கூறும் பொருள் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஒற்றுமையாக தான் இருக்கு.
ஸோ ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை நல்லா பார்த்துக்கோங்க. இது நம்மளுக்கு புதுசாக சிலபஸ்ல சேர்த்துருக்காங்க. ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள்ல கண்ணை இமை காப்பது போல அப்படின்னா ஒருத்தர் பாதுகாப்பு, 4 ஆப்ஷன்ல ஒன்று பாதுகாப்பு தான் வரும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா தவறான கலை சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பங்க்சுவேஷன் அப்படின்னாக்கி நிறுத்தற் குறியீடுன்னு இங்க விழிப்புணர்வு வந்திருக்கு. ஸோ அதுதான் நம்மளுக்கு தப்பு. லீடர்ஷிப்னா தலைமை பண்பு, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினர், ஏகோஸ்டியன் அப்படின்னா குதிரையேற்றம். இந்த குதிரையேற்றம் இப்போ நேற்று பண்றதில்ல. ஸோ அந்த கொஸ்டின்ல இது கேட்டிருக்காங்க. நீங்க என்னாலும் போய் செக் பண்ணி பாருங்க. அந்த கொஸ்டின் பார்த்துட்டு வர்றாதவங்க பார்க்காதவங்க போய் என்ன போய் பார்த்துருவாங்க. அந்த கொஸ்டின்ல இது இருக்கு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சேட்டலைட் அப்படின்னாக்கி செயற்கைக்கோள். சரிங்களா, சேட்டலைட் அப்படின்னா செயற்கைக்கோள். இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்டுட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடான கலைக்கு சொல்ல வரும். சரிங்களா, ஸோ எப்படி கேட்பாங்கங்கிறதுக்கு வந்து உங்களுக்கு இது ஒரு முக்கியமான கொஸ்டின். நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மீத்திறன் கணினி, நேனோ டெக்னாலஜி அப்படின்னாக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் விடை வகைகள். தேர்வு எழுதி விட்டாயா என்ற வினாவிற்கு எழுதாமல் இருப்பேனா, தேர்வு எழுதிட்டாயா அப்படின்னு கேட்டதே ஒரு கொஸ்டின் தான். திருப்பி அவன் ஒரு பதில சொல்லாம நான் எழுதாம இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறேன். இது வினா கேட்டிருக்காங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு வினா, வினா எதிர் வினாதல் விடை இதான் கரெக்டா வரும். ஸோ ஒரு வினாவே விடையா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற போது கேட்ட வினாவுக்கு எதிர் வினை. ஸோ வினா எதிர் வினாதல் விடை. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். சரிங்களா, சர்வர் அப்படின்னாக்கி வையக விரிவு வலை. சரிங்களா, ஸோ அப்படியே மாத்தி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபோல்டர் அப்படின்னாக்கி நம்மளுக்கு வந்து உரை அப்படிங்கிறதுல மடிப்புத்தாள் அப்படின்னு வரும். சரிங்களா, உரை அடியில மடிப்புத்தாள் அப்படின்னு வரும். கிராப் அப்படின்னாக்கி செதுக்கி அப்படின்னு வரும். கர்சர் ஏவி சுட்டு, இது மட்டும் தான் கரெக்டா இருக்கு. ஸோ அவங்க கேட்டது இணையான தமிழ் சொல் தான். ஸோ அதனால ஆப்ஷன் சி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். கம்ப்யூட்டர் அப்படிங்கிறதுக்கு கணினி. இதை கூட்டு காலத்துலையும் கூட கேட்டிருக்காங்க. நான் வந்து சொல்லியிருக்கேன். அதாவது 4 கூற்றுகள் கொடுத்துட்டு இதுல சரியானது எத்தனை அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அப்போ அவங்களே சொல்லி ரிலேட்டடா ஒரு பேஜ், அதாவது ஒரு வரி ஃபுல்லா எழுதியிருப்பாங்க. ஸோ அதுக்குள்ள கிடக்கிற இங்கிலீஷ் வேர்டு தமிழ் வேர்டு வந்து எது கரெக்டா இருக்கு, எது வந்து பிறமொழி சொற்கள் கலவாத சொல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இதை நான் பத்தின கண்டென்ட் நான் நம்ம சேனல்ல கொடுத்துருக்கேன். நீங்க என்ன போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு கொஸ்டின், இல்லை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் கொஸ்டின் கேட்டீங்க அப்படின்னாலுமே ஈஸியாக கவர் பண்ணி வந்துடலாம். ஸோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முன்னாடி போட்டிருக்க நிறைய வீடியோவை வந்து பார்த்துட்டு வாங்க. நம்ம சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியும். நிறைய கண்டென்ட் சொல்லியிருக்கேன். எப்படி படிக்கணுங்கிறது உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தடு எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா, ஸோ இது வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். இதுலையுமே உங்களுக்கு காலிங் பெல் அப்படிங்கிறது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மிஷின் அப்படின்னா இயந்திரம், காலிங் பெல், அழைப்பு மணி. அதையுமே அழைப்பு, அதாவது சரியான விடை கண்டறிய அழைப்பு ஒளி அப்படி இப்படிலாம் கேட்டிருந்தாங்க. போன கொஸ்டின்ல போய் பாருங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஊர் பெயர்களின் மறுபெ எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புதுச்சேரி அப்படின்னாக்கி புதுவை, புதுவை. புதுக்கோட்டை அப்படின்னாக்கி புதுஹை வரும். சரிங்களா, இதுவுமே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல அடிக்கடி சொல்லியிருக்கோம். நம்மளை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வர்றவங்களுக்கு வந்து இந்த ஷார்ட்கட்லாம் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க நீங்க வந்து சேனல்ல போய் பாருங்க, தெரியும். நெக்ஸ்ட் நாகப்பட்டினம் என்பதன் மருவு வந்து நாகை. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நிறுத்தற் குறியீடுகள். அந்த நிறுத்தற் குறியீடுகளுமே எது சரியானதுன்னு கொடுத்துருக்காங்க, அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ப்ராக்கெட்ல எது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்க நல்லா பார்த்துக்கணும். ஸோ ஒரு நேரத்துல நிறுத்தற் குறியீடுகள் மட்டும் வாசிச்சுட்டு நீங்க போயிருவீங்க. அங்க உள்ள வந்து தவறானது கொடுத்துருக்காங்க. நீங்க கஷ்டப்பட்டு சரியானதை படிச்சுட்டு போயிருப்பீங்க. புக்ல உள்ளது கொஸ்டின் எல்லாம் நல்லா படிச்சிருப்பீங்க. அதை கட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அப்படியே வச்சிருப்பாங்க, நீங்க நினைச்சிருப்பீங்க. ஸோ அதனால சரியானதா தவறானதாங்கிறத நல்லா பார்த்துக்கணும். மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம், அவலம், இரங்கல் முதலான உணர்ச்சிகளை வெளியிடும் இடங்களில் வியப்பு குறியிட வேண்டும். ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. இலக்கணம் சார்ந்து உள்ள ஒரு டாபிக்ல நாங்க இப்படித்தான் கேட்போம் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் ரிலேட்டடா. இப்போ உங்களுக்கு இன்னைக்கு நிறுத்தற் குறியீடை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வரியில கேட்டவங்க நாளைக்கு இலக்கணம் சார்ந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கேட்கலாம். சரிங்களா, ஸோ அதனாலதான் சொல்றேன், ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அதுதான் மாடல் சோர்ஸா வச்சுக்கிட்டு நீங்க படிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி அதுவும் சரியான நிறுத்தற் குறியீடு தான். பொழிலன் தோட்டத்திற்கு சென்று வாழை இலை பறித்து வந்தான். ஸோ லாஸ்ட் புள்ளி வைக்கணும். ஸோ அதுல விட்டுருக்காங்க, இல்லை 4மே புள்ளி வைக்கல. இருந்தாலுமே பொழிலன் கமான் வராது. சரிங்களா, தோட்டத்திற்கு சென்று அந்த இடத்துல கமா வரணும். அப்படி இருக்கும்போது ஆப்ஷன் பி ஆர் சி அந்த மாதிரி தான் வரணும்.
இந்த இடத்துல உங்களுக்கு வாழை இலை பறித்து வந்தாங்க. வாழை இலைக்கு அப்புறம் வேற ஏதாவது கமா வரவே கூடாது. அப்படி இருக்கும்போது ஆப்ஷன் நீங்க பார்க்கும்போதே தூக்கிடலாம். ஆப்ஷன் சி தான் ஆன்சராக வரும் அப்படின்னு. இப்போ நம்மளுக்கு பேச்சு வழக்கு எழுத்து வழக்கா மாற்றணும் அப்படிங்கிறத மாதிரி நம்மளுக்கு 2025 சிலபஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. அது ரிலேட்டடான கொஸ்டின் தான் இது. இப்போ எழுத்து வழக்கு தொடரை தேர்ந்தெடுத்ததுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு 4 ஆப்ஷன்ல ஒன்று இருக்கும், அதை நீங்க கண்டுபிடிக்கணும். ஆனா இங்க என்ன 21வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, சொல்றேன் அப்படிங்கிற சொல்லோட எழுத்து வழக்கை நீங்க கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன எழுத்து வழக்கு தொடர் என்ன, என் கதை பெரியது, என் கதை பெரியது அப்படின்னு சொல்லிட்டு இது பேச்சு வழக்குலயே தான் இருக்குது. சரிங்களா, இதுல பெருசு முடியுது, அதனால எதுவும் வராது. ஸோ ஆப்ஷன் ஏ பி சி எதுவுமே வராது, சி டி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் சொல்கிறேன், அதாவது சொல்றேன் அப்படின்னாக்கி சொல்கின்றேன் அப்படிங்கிறது தான் கரெக்டா வரும். சரிங்களா, ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் என்னது கிரேன் தான் முடியுது. ஸோ அந்த மாதிரி நீங்க லாஸ்ட் 2 வேர்டை பார்த்துருந்தாலுமே நீங்க ஈஸியாவே போட்டுடலாம், வேற எதுவுமே வராது. சரிங்களா, நெக்ஸ்ட் சொற்களை இணைத்து புதிய சொல்லி உருவாக்குதல்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே நம்மளுக்கு கேட்டதுதான், அடிக்கடி ப்ரீவியஸ் எல்லாம் கேட்ட கொஸ்டின் தான். புளியங்கன்று. சரிங்களா, வாழை குருத்து வரும், வாழை குருத்து, தென்னம்பிள்ளை, பனை வடலி, அதை வந்து வடலி இல்ல மடலின்னு சொல்லுவோம். இதெல்லாம் இள வகைகள். சரிங்களா, சரிங்களா, இது வந்து உங்களுக்கு எந்த இடத்துல இருந்து கேட்டிருக்காங்கன்னு உதாரணத்துக்கு சொல்லணும்னா மொழி ஞாயிறு தேவநேய பாவனார் அவரோட கண்டென்ட் 10th புக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி, இதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். மனிதநேயம் என்று சொல்லில் இணைந்துள்ள 2 சொற்களை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மனிதம் பிளஸ் நேயம், மனித நேயம், இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து பிரித்தெழுதுக ரிலேட்டடாகவும் எப்படினாலும் எடுத்துக்கலாம். ஆனால் உங்களுக்கு எப்படி கொஸ்டின் கேட்கணுங்கிறதுக்கு வந்து ஏன்னா கண்டென்ட் கம்மிங்கும் போது என்ன மாடலில் வேணாலும் கொஸ்டின் எடுப்பாங்கங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் தான். ஸோ அதனால இதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், நல்லா பார்த்துக்கோங்க. இதையே கட் காப்பி பண்ணி பேச வச்சாலும் நீங்கள் போட்டுறணும். ஏன்னா மனிதம்னு தான் வரும், மனித நேயம். ஸோ மனிதன்னு வராது, மனிதர்னு வராது, மனிதல்னு வராது. ஸோ ஆப்ஷன் மனிதல்னு வராதுங்கிறத ஆப்ஷன் டியை ஈஸியாக அடிச்சிடலாம். சரியா, மனிதன்னு வருமா, மனிதர்னு வருமா, மனிதம்னு வருமா, ஆப்ஷன் மனிதம் பிளஸ் நேயம் தான். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்குலாம் நல்லா பார்த்துக்கோங்க. 1-2 கொஸ்டின் ட்விஸ்டட்ல வைப்பாங்க. அந்த கொஸ்டின்லாம் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அதனால தான் சொல்லுவேன், திருப்பி திருப்பி படித்ததை ரிவைஸ் பண்ணுங்க. நான் இப்போ நிறையா கொஸ்டின் போட்டிருந்தேனாலுமே இந்த கொஸ்டினுமே திருப்பி ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணி மைண்டில் ஏற்றிக்கோங்க. சரிங்களா, ஸோ இவங்களுமே 1-2 கொஸ்டின் லிஸ்ட்டில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையுமே நீங்கள் மைண்டில் ஏற்றணும் அப்படின்னா ரிவைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் இவற்றுள் எது சரியானது, நிகழ்காலத்தை தேர்ந்தெடுத்து எழுதுங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நிகழ்காலம் நம்மளுக்கு காலம் ரிலேட்டடாக தான். ஸோ சுடற்கொடி பாடுகிறாள் அப்படின்னாக்கி தான் நிகழ்காலம். துகள்கொடியால் பாடப்பட்டதுன்னா செயற்பாடு இது வராது. பாடுவாள் அப்படின்னா எதிர்காலம், பாடினாள் அப்படின்னா இறந்த காலம். ஸோ இது மட்டும்தான் இப்போ நிகழ்காலம் வரும். அதுக்கப்புறம் மல்லிகைப்பூ பந்தலின் கீழே தங்கினாள், தங்கினாள் என்பது எக்காலத்தை குறிக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இறந்த காலத்தை தான் குறிக்கும், இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் என்னதுன்னா சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்துள்ளதுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல ஆழ்வார்கள்னு வந்துட்டு அப்போ அதிகமாக தான் இருக்காங்க. ஸோ எத்தனை பேர் அப்படிங்கிறது தான் கரெக்டா வரும். ஸோ ஆழ்வார்கள் தங்கும் இடம் எதுன்னு வரணும், இதுல கொஸ்டின்ல எதுவுமே இல்லை. ஸோ அப்போ கொஸ்டின் மார்க்கே இல்லை, ஒரு வினா சொல்ல இல்லை, எப்படிதான் அது வினா குறியிட்டாங்கன்னு தெரியல. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் சி அவாய்ட் பண்ணிடலாம். ஆழ்வார்கள் 10 பேருங்கிறது விடைன்னு வச்சிருக்காங்க. ஸோ 10ங்கிற போது விடைன்னு வந்துடுது, எத்தனை பேருங்கிறத ஆன்சரா வரணும், அப்போ இதுவும் வராது. ஆழ்வார்கள் பாடக பாடல் எதுன்னு வரணும். ஸோ அப்போ நம்மளுக்கு அதுல வினா சொல்லே இல்லை. ஸோ வினா குறி மட்டும் இடம் வச்சிருக்கு, அதுவும் எதுவும் தப்பு. ஸோ ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் ஏ தான், ஆழ்வார்கள் எத்தனை பேர்னு தான் வரும். அடுத்து சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்ததுங்க. இந்த கொஸ்டின் நான் உங்களுக்கு ஏன் பாக்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னாக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். ஸோ ஒரு கொஸ்டினை நாங்கள் எப்படியும் கேட்போம் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர். இதுக்கு முன்னாடி என்ன கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஒரு சொல்லோட வேறு பெயர் என்ன, சரி அதை எப்படி சொல்ல, ஒரு நூலோட வேறு பெயர் என்ன, ஒரு ஆசிரியரோட வேறு பெயர் என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. சொல்லும் பொருளும் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வினா சொல்லுக்கு அதை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு உதாரணம் இந்த கொஸ்டின். அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் என்ன அப்படிங்கிறது தான் கரெக்ட் வினாச்சொல். அறநெறிச்சாரம் அறிவுடையதுங்கிறது வராது, அறநெறிச்சாரம் விளக்கம் தருவது வராது, அறநெறிச்சாரம் பொருள் அறிவது வராது, அறநெறிச்சாரம் முனைப்பாடியார் எல்லாருக்கும் தெரியும் தானே. அடுத்து ஒரு சொல்லால் தொடரின் 2 இடங்களை நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு கால் பங்கு பிரித்து கொடுக்கவா, அதாவது ஒரு சொல்லுதான் இருக்கும், அதை நீங்க 2 பாக்ஸ்ல 2 கோடிட்டு நிரப்புற மாதிரி வரும். சரிங்களா, ஸோ எனக்கு கால் பங்கு பிரித்து கொடுக்கவா, கீழே ஈரம் பார்த்து உன் காலை வை. இதை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் திருப்பினாலும் வரலாம். ஸோ இது வந்து ஈஸி, நான் போட்டுருவோம், எந்த இடங்கிறது வந்து பிரிக்கணும், அவ்வளோதான்.
இப்ப நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வல்லினம் மிகும் மிகாத தொடர்களின் பொருள் அறிந்து சரியாக பொருத்துகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாலை பாடினால் அப்படின்னா, பாலை திணையை தான் பாடினால் வரும். அதே மாதிரி பாலை பாடினால் இப்போ வந்துச்சு அப்படின்னா, பாலினை பாடினால் அப்படிங்கிறது வரும். தேரை பார்த்தான் அப்படின்னாக்கி, தேரை என்னும் உயிரினத்தை, தேரைன்னா உயிரினம், உயிரினம் எல்லாருக்கும் தெரியல. ஸோ தேரை தவளை, அதுதான் தேரை பார்த்தான். தேரை பார்த்தான் இப்போ வந்துச்சுன்னா தேரினை பார்த்தான். அம்மன் மச்சி தேர் ஊதில் ஆரோலாச்சு, அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பின்வரும் தொடர்ந்துள்ள 4 வகை சொற்களின் உரிச்சொல்லை தேர்ந்தெடுத்ததுங்க. வளவனும் தங்கையும் மாநகர பேருந்தில் இருந்த. இதுல உரிச்சொல் சொன்னா உள்ள கலந்துருக்கு, நீங்க அதை கண்டுபிடிச்சு எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. உரிச்சொல் 4 வகை சொற்கள்ல வரும். இப்போ அதுல மாநகரம் அப்படிங்கிறது தான் உரிச்சொல். சரிங்களா? வளவனும் தங்கையும் மாநகர பேருந்தில் இருந்தேன். எல்லாருக்குமே தவறியும் மாநகரமாங்கிறது வந்தாலே உரிச்சொல் சொல்லணும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ முளை அப்படின்னா குகையில வரும், சிங்கம் வந்து குகையில வாழும் அப்படிங்கிறது தான். ஸோ இது எல்லாருக்கும் தெரியும். எலிங்கிறது வலையில வாழும். சரிங்களா? யானை கூடம், பறவை வந்து கூட்டுல வரும். இரு பொருள் தருக, துய்ப்பது அப்படின்னா கற்பது, தருதல். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி நூல் அப்படிங்கிறதுக்கு வந்து ஆடை நெய்வதுக்கு நூல், மூதுரை அப்படிங்கிறது ஒரு அறநூல். இப்போ வந்து உங்களுக்கு இருபொருள் தருகையிலேயே இந்த டாபிக் கவர் ஆகும். மூதுரைங்கிற அறநூல் வந்து நம்மளுக்கு சிலபஸ்ல கவர் ஆகும், அதுவும் கவர் ஆகும் சொல்லியிருக்கேன். இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். இதை ஏற்கனவே கேட்டிருக்காங்க, அப்பவும் நான் சொல்லியிருக்கேன். இருபொருள் தருகையில இந்த இதுவும் கவர் ஆகுது. இந்த மூதுரை வந்து நம்ம சிலபஸ்லயும் கவர் ஆகுதுங்கிறதையும் சொல்லியிருந்தேன். ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. நம்மளுக்கு சிலபஸ்ல பெண்கள் ரிலேட்டடா ஔவையார், வேலுநாச்சியார் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ ஔவையார் சார்ந்த நூல்களை நீங்க ஞாபகத்துல வச்சிருக்கணும். மூதுரை, மூத்தோர் கூறும் அறிவுரை, வாக்குண்டம் அப்படிங்கிற இன்னொரு பேர்லாம் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ கணபதி வாழ்த்து பாடலை கொண்டுதான் இது தொடங்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்க ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் இது, வேணாலும் போய் பாருங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பட்டு பாட்டு அப்படிங்கிறது தான். பட்டு மெத்தையில் பாட்டு கேட்டபடி தூங்கினாள் அப்படிங்கிறது தான் கரெக்ட். சரிங்களா? ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி, குரல் நடிகளோட மாற்றம் தெரியணும் உங்களுக்கு. ஸோ அதுல சிறு சீரு அப்படின்னாக்கி என்ன அப்படின்னா, இதோட பொருள் தெரியணும். சிறுனா சிறுமை, சிறு சேமிப்பு, எப்படி வேணாலும் நீங்க யோசிச்சுக்கலாம். சீர் அப்படின்னா பாய்தல், பாஞ்சு வரும்ல, புலி சீரும் அப்படின்னு சொல்லுவோமா. புலி எப்போதுமே பாஞ்சு பாஞ்சு தான் போகும். புலி வேகத்துல வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்களா, பாஞ்சு பாஞ்சு வந்துட்டான். ஸோ அப்போ உங்களுக்கு இதோட பொருள் தெரிஞ்சுக்கணும். ஸோ தெரிஞ்சாலே ஈஸியா அடிச்சிடலாம். சிறு அப்படின்னா சிறுமை, சீரு அப்படின்னா பாய்தல். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. பிறரிடம் வெளிப்படையாக சொல்ல தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது மங்களம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப மங்களம் அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்க என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னாக்கி, மங்களம் அல்லாத சொற்களை கூறாமல் அதற்கு மிகுதி அதுக்கு ஒரு சொல் இருக்கும். ஸோ மங்களமான சொற்கள், அதுக்கு பதிலாக நம்ம மங்களமான சொல் இருக்கும்ல, அதை கூறுறதுதான் மங்களம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளது உங்களுக்கு தப்பு. சரிங்களா? ஸோ ரெண்டாவது உள்ளது உங்களுக்கு தப்பா தான் கொடுத்துருக்காங்க. கூற்று காரணம் ரெண்டுமே தவறு. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, கூற்று காரணம். இதுவும் மேலே கேட்ட மாதிரி தான், கூற்று காரணம் ரிலேட்டடா அடுத்தடுத்த கொஸ்டினாவே வச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு 100 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா கூற்று காரணம் இந்த மாதிரி கொஸ்டின் தான் வரும். அதாவது 100 கொஸ்டினுமே உங்களுக்கு எப்படி சொல்ல கட் ஆஃப்ல வருங்கும் போது இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஆனால் அடுத்தடுத்து கேட்பாங்களாங்கிறது வந்து சொல்ல முடியாது. இங்கே வந்து கேட்டிருக்காங்க, வந்தாலும் வரலாம். சரிங்களா? ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாய்ப்பூட்டு திட்டத்திற்கு ஆட்பட்ட தலைவர்கள் வட இந்தியாவில் பாலகங்காதர திலகரும், தென்னாட்டில் முத்துராமலிங்க தேவரும் அவர். ஆங்கிலேய ஆட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டதால் அச்சட்டம் கொண்டு வருகிறது. ஆங்கில ஆட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டா ஏன் வாய்ப்பூட்டு சட்டம் வரப்போகுது? இதை பார்த்தாலே சரி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கூற்று சரி. சரிங்களா? காரணம் வந்து தப்பு. ஆங்கில ஆட்சிக்கு ஆதரவாக இல்லை, எதிராக செயல்பட்டதாலதான் இந்த பிரச்சனையே வந்தது. சரிங்களா? நெக்ஸ்ட் என்னன்னா, கலைச்சொல். பட்டி அப்படின்னா நெற்பயிர். சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப கேட்டுக்கிட்டே இருந்த கொஸ்டின் தான். ஸோ நம்மளுக்கு இதுல இருக்க வேற இளமை பெயர்களை நீங்க கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. நாளைக்கு அதே தான் உங்களுக்கு கேட்கலாம். ஏன்னா மொழிஞாயிறு தேவனைய பாவனார் ரிலேட்டடா அந்த கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட் போயட் அப்படின்னாக்கி வந்து கவிஞர். இதுல ஆர்டிஸ்ட் அப்படின்னா எல்லாருமே வழங்கிடுவாங்க. அதுல ரைட்டர் அப்படின்னா எழுத்தாளர், சிங்கர் அப்படின்னா பாடகர். நெக்ஸ்ட் அடி வகைகளை தவறான இணை எது அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னாக்கி கோல். கோல் அப்படின்னா குத்து செடிக்கு வராது. இந்த மிளகாய் செடி, தண்டு செடி அந்த மாதிரி உள்ளதுக்கு வரும். இப்போ தாள் அப்படின்னா நெல், கேழ்வரகு, அதோட அதாவது தாவரத்தோட இறுதி நிலையை வந்து சொல்லுவாங்க. நெல் தாள், கேழ்வரகு தாள், அதோட இலையெல்லாம் சொல்லுவாங்க. தூர் அப்படின்னா புதர் செடிக்கு தூர் தான் சொல்லுவாங்க. தண்டு அப்படின்னா வாழை தண்டு, கீரை தண்டு. ஸோ கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கொஸ்டினுமே நம்மளுக்கு மொழிஞாயிறு தேவனைய பாவனாரோட
கட்டுரையில இருந்து தான் எடுத்து வச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ அடிவகைகள். அடுத்து பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று வேண்டியது. யாருக்கு கேட்டிருப்பாங்கன்னா கருணையின் எலிசபெத்துக்காக. இந்த டாபிக் எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா வீரமாமுனிவரோட கண்டென்ட்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டினை நல்லா பாத்துக்கோங்க, ஒருத்தரை பத்தி எப்படி கொஸ்டின் கேட்கறாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி காவியம் ரிலேட்டடா வரும்போதுன்னா கதை மந்தர்கள் தான் கேட்பாங்க. உள்ள நல்லா பாத்துக்கணும். ஏன்னா நீங்க எக்ஸ்ட்ரா கண்டென்ட் வந்து படிச்சிருவீங்க. புக்கில் உள்ள நூலாசிரியர், அந்த நூலோட சிறப்பு, நூலுக்கோட வேறு பேர், ஆசிரியரோட வேறு பேர், இதெல்லாம் கரைச்சி கொடுத்துருவீங்க. முக்கியமான பாடல் வரியும் படிச்சு கொடுத்துருவீங்க. ஆனால் பாடலுக்குள்ள உள்ள வரியே நிறைய பேர் வாசிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வாசிச்சவங்க போடுறவங்க வாசிக்கணும். ப்ளஸ் அதோட பொருள் என்ன சொல்ல வராங்கிறதையும் விளங்கிக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் இதை கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் சொல்லும் பொருளும் சரியான விடை பாசவர் அப்படின்னாக்கி வெற்றிலை விற்பவர். இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். இப்போ வெத்தில போடுறது யாரு? நம்ம பாட்டி மேல தானே, பாசமா இருப்பாங்கல்ல நம்ம மேல. ஸோ அதெல்லாம் இங்கே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓசுனர் அப்படின்னாக்கி எண்ணெய் விற்பவர் சரிங்களா. இதுதான் கரெக்டு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் சரிங்களா. நெக்ஸ்ட் தொகையின் வகை எது அப்படின்னா பெரிய மேசி சிரித்தார். புக் பேக் கொஸ்டின் அன்மொழி தொகை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அன்மொழி தொகை ரிலேட்டடான கொஸ்டின், தொகை வகை ரிலேட்டடா தொகை இலக்கணம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அருந்துணை என்பதை பிரித்தால் என்னன்னா அருமை பிளஸ் துணை அப்படிங்கிற மாதிரி மாறும். ஸோ பிரித்தெழுதுக அடிக்கடி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கொஸ்டினுமே ரிப்பீட்டட் தான். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அகர வரிசை. ஸோ இதுவுமே நம்மளுக்கு 2025 சிலபஸ்ல அதிகமாக கேட்குற கொஸ்டின் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கி கொஞ்சம் ட்விஸ்ட் வைக்கிறதுல வந்து பெருத்தெழுதுக ப்ளஸ் இந்த கண்டென்ட். ஸோ இதில் அகரவரிசை கொஸ்டின் வந்து இப்போ வந்து கேட்டிருக்கிறதுல வந்து எப்படி அப்படின்னா உயிரெழுத்துக்கள் தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்படி ஆப்ஷன் பார்க்கும்போதே பிஏ தூக்கிடலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் அ இ இ உ ஊல வரும்போதே நம்மளுக்கு ஆப்ஷன் பி ஏ ஆர் சி தான் வரும். நம்மளுக்கு டிஏ தூக்கிடலாம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இதுக்கு மேலே நான் சொல்லணுங்கிறதுக்கு இல்லை. ஊக்கு அப்புறம் ஏ வரணும். இங்கே இம் வந்திருக்கு. அப்போ இதையும் தூக்கிடலாம். நெக்ஸ்ட் வேற என்ன கொஸ்டின் பார்த்துக்கிட்டிங்கன்னா வீரரை புகழ்ந்து பாடுவது எந்த திணை? வீரர்களை புகழ்ந்து பாடுவது பாடான் திணை. பாடப்படுகின்ற ஆண்மகனது ஒழுகலாரை பாடுவதுதான் வெற்றி பெற்ற வீரனோட சிறப்பு இயல்புகளை கூறுவதுதான் பாடான் திணை. எல்லாருக்கும் தெரியும். அடுத்து சரியான கூட்டு பெயரை தேர்ந்தெடுத்தல் எதுன்னு கேட்டிருக்காங்க. வேள மரம் அப்படின்னாக்கி வேளம் காடுன்னு தான் வரும். மரங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தா காடுன்னு தான் வரும். இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி மரங்கள்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தோன்னே இதை போட்டக்கூடாது, இது தப்பு சரிங்களா. வேளம் கொள்ளை வராது, சோலை கொள்ளை தான் வரும். சோழ கொள்ளை தான் வரும். இதுல வேளம் தோப்பு வராது, தென்னந்தோப்பு தான் வரும். ஆப்ஷன் சி வேள மரம் அப்படின்னா அதோட கூட்டு பெயர் வேளங்காடு தான். இதுக்கு முன்னாடி கூட்டு பெயர்கள்ல நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுல கற்குவியல் ரிப்பீட்டட் கொஸ்டின். கல்லு கூட்டம் வராது, கற்குவியல்னு தான் வரும் சரிங்களா. ஆணிரைன்னு தான் வரும். ஆட்டு மந்த வரும். ஸோ இதை நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. ரிப்பீட்டட். நெக்ஸ்ட் சரியான சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுங்க. இதுல வந்து 4 இருக்கு. ஸோ நீங்க இதுல வந்து கண்டுபிடிக்கணும். அதுல வந்து உயிரெழுத்துக்கள் 12 கழுத்து இடமாக கொண்டு பிறக்கின்றன. இது கரெக்ட் தான், சரியான தொடர்ல. ஸோ தவறானது வந்து நீங்க நல்லா ரிப்பீட்டடா சரியான இருக்கிறத வந்து மைண்ட்ல ஏற்றுக்கிட்டாலே போதும். நெக்ஸ்ட் ஸ்கிரீன் மற்றும் முறையான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுங்கன்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடுங்க. புக்ல பார்க்க இது தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. 10th புக்ல உள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து எலிஜிபிளா அடிக்கடி கேட்குற கொஸ்டின். அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி வைப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் வச்சிருக்காங்க பாருங்க. பிழை திருத்துங்க. கோவலன் சிலம்பு விற்க போனான்னு வரணும், போனால்னு வந்திருக்கு. அப்போ இது தப்பு. ஸோ அது ரிலேட்டடா இருந்துச்சு அப்படின்னாலே நீங்க தூக்கிடலாம். பி ஆப்ஷனா அடிச்சிடலாம். அடுத்து கோவலன் சிலம்பு விற்க போனார். வராது, நிறைய பேர் போக மாட்டாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட்.